பல மாதங்களுக்கு முன்னாடி நான் 97 சப்ஸ்கிரைபர்ல இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த ஒரு வீடியோ என்ன 97லேருந்து 1K சப்ஸ்கிரைபர் கொண்டு போய் விட்டது. அண்ட் அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நான் அதிகமாக பார்த்த கேள்வி, எப்படி பாடி ரீகாம்போஷன் பண்றது, அதாவது ஒரே டைம்ல மஷ்ரூம் பில்ட் பண்ணி ஃபேட் லூஸ் பண்றது ஒரு வீடியோ போடுறா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் போடுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டேன். அண்ட் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் தான் இந்த வீடியோ. ஆனா ஒரு பக்கம் பாடி ரீகாம்போஷன்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா அந்த பாடி ரீகாம் பாசிபிளா இல்லையா, அப்படியே பாசிபிளா இருந்தால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எல்லாத்துக்கும் இந்த வீடியோல ஆன்சர் சொல்ல போறேன். நீ யாரா முதல் அப்படின்னு கேட்பீங்க. ஹாய், என் பேர் விக்னேஷ். நான் பர்சனலாக 3 இயர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். அண்ட் எஸ்ஐசியில் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன்னா இப்போ எக்ஸசைஸில் வாங்குறதோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்த வீடியோஸ், நான் படித்த ரிசோர்சஸ், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் பாடி ரீகாம்போஷன் ஒர்க் ஆகும்? ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு பாடி ரீகாம்போஷன் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட், நியூபீஸ். இப்போதான் நீங்க புதுசாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாடி ரீகாம்போஷன் செட் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் உங்க மசிலுக்கு பெருசா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்திருக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வெயிட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க மசில் திடீர்னு இவ்வளோ பண்றான் அப்படின்னு உங்க மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பயங்கரமா நடக்கும். சிம்பிளா சொல்லணும்னா பெட்டர் மசில் க்ரோத் இருக்கும். செகண்ட், டீட்ரெயின்ட் இண்டிவிஜுவல்ஸ். நீங்க ஆல்ரெடி பல வருஷமா ட்ரைனிங் பண்ணிருந்து திடீர்னு சில பல காரணங்களுக்காக ட்ரைனிங் பண்றது அப்படியே நிப்பாட்டி உங்களுக்கு மசில் லாஸ் ஆயிருந்திருக்கலாம். இப்போ நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீகாம்போஷன் செட் ஆகும். ஏன்னா நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க மசில் இந்த ஸ்டிமுலஸ் ஆல்ரெடி நமக்கு பழகினது தான் அப்படின்னு ஈஸியா அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். லாஸ்டா ஓவர் வெயிட்டா இருக்கவங்களுக்கு இது செட் ஆகும். ஏன்னா ஓவர் வெயிட்டா இருக்கவங்க கம்மியா சாப்பிட்டாலும் அவங்க உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட் மசில் பில்டிங் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும். யார் யாருக்கெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னா, நான் பல வருஷமா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன், நிறைய பல்க்கு கட்டுன்னு பண்ணிட்டேன், இப்போ நான் திடீர்னு ரீகாம் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரீகாம்போஷன் செட்டே ஆகாது. ஸோ நான் ஓவர் வெயிட்டாகவும் இருக்கேன், என்ன நான் ஜிம்முக்கே போனதில்லை அப்படின்னா பாய், உங்களுக்காக தான் இந்த ரீகாம்பே. ஸோ இப்போ எப்படி ரீகாம் பண்றது? ரீகாம்னா ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது. ப்ராப்பரான டயட், ஒர்க் அவுட் அண்ட் ரெக்கவரி பண்ணும். ஃபர்ஸ்ட், டயட். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவையோ அது மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு நாளைக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு 2000 கேலரிஸ் தேவைன்னு வச்சுக்கலாம். இப்போ பல்க் பண்றீங்க இல்லைனா மசில் கெயின் பண்றீங்க அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து ஒரு 300 கேலரி எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவீங்க. இப்போ இதே கட் பண்றீங்க இல்லை ஃபேட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து ஒரு 300 கேலரி கம்மியாக சாப்பிடுவீங்க. ஆனால் இதே நீங்க ரீகாம் பண்ணும்போது அந்த சர்ப்ளஸ் எல்லாம் டெபிசிட் நீங்க நார்மலாக வைக்கிறத விட கம்மியாக இருக்கும். ஸோ நீங்க பிகினராவோ இல்லை டீட்ரெயின்ட் இண்டிவிஜுவலாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்க மெயின்டெனன்ஸ்லயோ இல்லை ஒரு ஸ்லைட் சர்ப்ளஸ் 2100 கேலரிஸ்ல சாப்பிடுவீங்க. இல்ல நீங்க ஓவர் வெயிட்டான ஆளா இருந்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டெபிசிட் 1900 கேலரிஸ்ல சாப்பிடுவீங்க. அப்புறம் ப்ரோட்டீன் இன்டேக் உங்க பாடி வெயிட் இன்டு 1.6 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த அமௌண்டாவது உங்களுக்கு தேவை. அடுத்து ஒர்க் அவுட்ல இருக்க ஒரே ரூல்னா ப்ராக்ரசிவ் ஓவர்லோட். அதாவது லாஸ்ட் டைம் ட்ரெயின் பண்ணதை விட நெக்ஸ்ட் டைம் ஹார்டா ட்ரெயின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் கேபிள் ரோஸ்ல நீங்க 10 kgsல 15 ரெப்ஸ் போட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு 16 ரெப்ஸோ இல்ல 10 kg விட ஜாஸ்தியா போட ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட். அண்ட் பர்டிகுலரா இந்த ஒர்க் அவுட் தான் போடணும், இந்த ஒர்க் அவுட் போட்டா தான் ரீகாம்ப், இந்த ஒர்க் அவுட் தான் போட்டா பல்கிங் கட்டிங் அப்படிலாம் கிடையாது. பேசிக்கா என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்கோ அதுல ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்ணாலே போதும். அடுத்து ரெக்கவரி. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours கரெக்டா ஸ்லீப் எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. ஸோ ரீகாம் பத்தி அவ்வளவுதான். ஆனா ரீகாம் உண்மையிலேயே அவ்வளவு ஒர்த்தா? நீங்க இந்த கேட்டகரிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீகாம் டீசென்டான ரிசல்ட் தரும். ஆனா மத்தவங்களுக்கு என்ன பொறுத்தவரை தனித்தனியா பல்கிங் கட்டிங் பேஸ்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு ரீகாம் கிட்ட கூட வராது. நான் 55 kgsல ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட கரண்ட் பிசிக்கு ரீகாம் பண்ணியே வந்திருக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான், இல்லைனா வாய்ப்பே இல்லை. ஸோ என்னோட சஜஷன், நீங்க அந்த கேட்டகரிக்குள்ள வரல அப்படின்னா நீங்க தனித்தனியா ஒரு பல்கிங் பேஸ் இல்ல கட்டிங் பேஸ்ல ஒர்க் அவுட் பண்றதுதான் பெட்டர். ஒரு சின்ன அறிவிப்பு, நான் புதுசா ஒரு டிஸ்கார்ட் சர்வர் ஒன்று திறந்திருக்கேன். அதுல உங்களுக்கு சாம்பிள் டயட் பிளான், சாம்பிள் ஒர்க் அவுட் பிளான், இல்ல நீங்க ஃபார்ம் கரெக்டா போடுறீங்கன்னா ஃபார்ம் செக்கர், இல்லைனா உங்க ஃபிட்னஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் சரி அதை நீங்க டைரக்டா என்கிட்ட கேட்கலாம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கீழே லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ரீகாம் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற எந்த டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எடுக்க முயற்சி பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிட்டு போங்க, அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் இந்த மீன் டைம் ட்ரை டு பி பெட்டர் 1% எவ்ரி டே.